இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு மாங்காய் பச்சடி அதோட சேர்த்து வேப்பம்பூ சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மாங்காயை தோலோடு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். கிரேட்டரில் பெரிய கண்ணில் சீவி வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 50 கிராம் மண்டை வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ, தேவையான அளவு உப்பு. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோலோட சீவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்மளோட மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். ஒரு கரண்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து 1 கொத்து வேப்பம்பூ தாளித்து கொட்டினோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான வேப்பம்பூ மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த புத்தாண்டுக்கு இதே மாதிரியே செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.